வெல்கம் டு கல்யாணி ஸ்டுடியோஸ். குட் ஈவினிங். இந்த எபிசோட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு கிரியேட் அ greeting கார்டு இன் அடோப் ஃபோட்டோஷாப் CS6 வெர்ஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் நியூ டாக்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு greeting கார்டுனா பேஸ்ட் ஆன் பேப்பர் ஆர் டாக்குமெண்ட்ல தான் வந்துட்டு அதை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஒரு கேன்வாஸ் போர்டு எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரிஸ்லாம் இருக்கு. இப்போ நமக்கு வந்துட்டு 8 கேட்டகரிஸ் கிட்ட இருக்கு. நம்ம வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பேப்பர்ல A4 சைஸை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்துட்டு சிம்பிளா எல்லாத்துக்குமே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரியேட் பண்றதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸை பார்த்துட்டு ப்ராக்டிக்கல் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆடிங் பேக்ரவுண்ட் யூஸிங் கிரேடியன்ட் டூல். கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேட்ல நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்சர்ட்டிங் த ரெக்வயர்ட் டெக்ஸ்ட். இப்போ நமக்கு கிரீட்டிங் கார்டில் பர்த்டே கிரீட்டிங் கார்டுனா ஹாப்பி பர்த்டே, நேம், டேட், அட்ரஸ் அந்த மாதிரி நமக்கு என்னென்ன டெக்ஸ்ட் தேவையோ அதை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு சைட் கார்னர்ஸ்ல டிசைன் வேணும்னா நம்ம அதவும் சேர்த்து டெக்ஸ்டோட சேர்த்து கிராஃபிக்ஸும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இமேஜஸ், டிசைனு, பார்டர்ஸ் எல்லாமே நம்ம இந்த செகண்ட் பாயிண்ட்ல நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் டைரக்டா நம்ம முடிச்சிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட்டிங்னா வந்துட்டு சேவ் பண்ணி நம்ம இமேஜ் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, thereby in Adobe Photoshop we could create from simple to complex designs and templates of greeting cards. ஸோ இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்றத வந்துட்டு நாம ப்ராக்டிக்கல்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோஷாப் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் ஆனோடனே நம்ம ஃபைலில் போயிட்டு நியூவில் வந்துட்டு நம்ம ப்ரீசெட்டில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பேப்பரில் A4 சைஸ் வந்துட்டு A4 நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு போர்ட்ரைட் வியூவில் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், கிரேடியன்ட் டூலை யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். கிரேடியன்ட் டூல் நான் இங்கே இருக்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு மேலே டாப்பில் ஸ்டேட்டஸ் பார் கிட்ட நமக்கு வந்துட்டு இது காமிக்கும். லைக் நமக்கு வந்துட்டு என்ன ஷேட் இருக்கோ அது காமிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஷேட் இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் உள்ள நிறைய ஷேட்ஸ் இருக்கு. அதை எப்படி இன்சர்ட் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இப்படி ஓப்பன் பண்ணோம்னா டிஃபால்ட்டா என்ன ஷேட் இருக்கோ அது மட்டும் தான் வரும். இப்போ இங்க செட்டிங்ஸ் பட்டன் தெரியுதா? இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கலர் ஹார்மோனிஸ் 1 2 மெட்டல்ஸ், நேச்சுரல் டென்சிட்டி, நாய்ஸ் சாம்பிள் இந்த மாதிரி. இப்போ நான் வந்துட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கை செலக்ட் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் கரண்ட் கிரேடியன்ஸ் வித் கிரேடியன்ஸ் ஃப்ரம் த ஸ்பெஷல் எஃபெக்ட். ரீப்ளேஸ் பண்ணலான்னு கேட்குது. ரீப்ளேஸ் பண்றதுனா இதெல்லாமே போயிடும், புதுசா இருக்கிறது இதுல வந்துடும். ஆனா நமக்கு அது வேணாம், இதுவும் இருக்கணும் ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்துட்டு புதுசா வரணும் சேர்த்து வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்பன் பண்ணணும். அப்பன்னா ஆல்ரெடி இருக்காது, திரும்ப வந்துட்டு நம்ம கொண்டு வர்றது. அதாவது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதும் இருக்கணும், புதுசும் வேணும். அப்ப அப்பன் பண்ணிக்கலாம். அப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கானது வந்துட்டு ஆடா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்துட்டு நான் ஒரு சிம்பிளான கலர்ஸ் யூஸ் பண்றேன். ஒரு எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி ட்ரா பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மவுஸ் டிராக் பண்ணி நம்ம அந்த பேஜோட டாப்ல கொண்டு போகணும். இது நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கா, இது என்னன்னு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு பேர் வந்துட்டு லீனியர் கிரேடியன்ட், இதுக்கு பேர் வந்துட்டு ரவுண்ட் கிரேடியன்ட், இதுக்கு பேர் வந்துட்டு அது வந்துட்டு எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, டிசைன் கிரேடியன்ட் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் உங்களுக்கு வந்துட்டு ரிங் கிரேடியன்ட், ரெஃப்ளெக்டர் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டைமண்ட் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட், ஆங்கிள் கிரேடியன்ட், ரெஃப்ளெக்டட் கிரேடியன்ட் அண்ட் டைமண்ட் கிரேடியன்ட்ஸ் நமக்கு 5 வகையான பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம லீனியரை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் டு எல்லோ தெரியும். அப்போ இங்க நம்ம கர்சர் தான் வந்துட்டு ஒயிட். கீழே மூடி நம்ம கர்சர் அப்படியே ட்ராக் பண்ணி நமக்கு எங்க வேணுமோ அங்க டிராப் பண்ணணும். ஸோ மேல ஒயிட்டு கீழே எல்லோ அப்ளை ஆயிடுச்சா? இதே எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு மேலதான் எல்லோ வேணும், கீழே ஒயிட் வேணும்னா நம்ம டாப்ல வைக்காம பாட்டம்ல வச்சுட்டோம்னா கீழே ஒயிட் வந்துடும், மேலே எல்லோ போயிடும். இது உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ரேடியல் பார்ப்போம். நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல ரவுண்ட் டிசைன் மாதிரி வரும். இப்போ எப்படி வருதுன்றத நான் காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி டிராக் அண்ட் டிராப் தான் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்ட் பேட்டர்ன்ஸ் வர்றது உங்களால பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ரவுண்ட் பேட்டர்ன்ஸ் வர்றது உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன லேஅவுட்ல வேணுமோ, இப்போ எனக்கு ஒயிட் இங்க வேணும், எல்லோ இங்க டார்க்கா வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒயிட் வந்துட்டு வச்சுட்டு எல்லோ நம்ம வந்துட்டு இங்கேயே முடிச்சிடணும். இங்கேயே முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு டார்க்கா வரும். அது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஃப்ளெக்டட் கிரேடியன்ட், ஆங்கிள் கிரேடியன்ட் சாரி, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இங்கே வச்சுட்டு இப்படி நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன்னா, ஸோ உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஒயிட் அண்ட் எல்லோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதாவது இப்போ வர டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் மாதிரி. இப்போ உங்களுக்கு இங்கே ஒயிட் வருது, அங்கே எல்லோ வருது, இது ஒரு கிரேடியன்ட் டிசைன். இப்போ நான் எனக்கு எனக்கு இங்க இருக்க எல்லோ இங்கே வரணும், ஒயிட் இங்கே போகணும்னா நான் இங்கே வச்சுட்டு இப்படி பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா சேஞ்ச் நடந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க வச்சுட்டு பண்ணா எல்லோ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஒயிட் இந்த சைடு போயிடும். இங்க வச்சுட்டு பண்ணா அதுவே இன்வெர்டட் தான். ஸோ ஒவ்வொரு கார்னர்ஸ்ல வச்சுட்டு பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்துட்டு லே அவுட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ரெஃப்ளெக்டட் கிரேடியன்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி நான் மேல இருந்து கிளிக் பண்ணி கீழே ட்ராப் பண்றேன். ஸோ உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது பார்க்க முடியும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டைமண்ட் கிரேடியன்ட். ஸோ டைமண்ட் மாதிரி வர்றது உங்களால பார்க்க முடியும் இங்க. ஸோ இது தாங்க, வேற எதுவுமே இல்லை. நான் இப்போ வந்துட்டு லீனியர் கிரேடியன்ட்டே போட்டுக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிடலாம். இங்கே நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக் சான்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். சைஸ் நான் வந்துட்டு 30 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நாம இங்கே ஒரு பாக்ஸை ட்ராக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி நம்ம இழுக்கணும். லெஃப்ட் கிளிக் பண்ணி மவுஸை மூவ் பண்ணும்போது நமக்கு டயலாக் பாக்ஸ் இல்லைன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம், அது வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ நான் சாம்பிளுக்கு ஹாப்பி பர்த் இப்போ நான் ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு நம்ம மூவ் டூலை யூஸ் பண்ணி நான் இப்போ மூவ் டூலை நான் கிளிக் பண்ணேன்னா டெக்ஸ்ட் நம்மளால எடிட் பண்ண முடியாது. பட் ஆனால் இதை யூஸ் பண்ணி நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி சைஸை நம்ம வந்துட்டு பெருசாக்கிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணும்போது நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் எடிட் பண்ணலாம். அதுவே நம்ம மூவ் டூலா மாத்திட்டோம்னா இது ஒரு இமேஜோ இல்ல ஒரு ஃபிக்ஸ்ட் லேஅவுட்டாவோ மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு நேம் 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 நான் ப்ரிஃபர் பண்ணல. ஸோ வந்துட்டு ஜஸ்ட் நான் நேம்னே போடுறேன். உங்களுக்கு வேணா டெக்ஸ்ட் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்துட்டு சேஞ்ச் பண்றேன். டெக்ஸ்ட்டுக்குள்ள போயிட்டு மேலே நமக்கு அதே டூல் பார் கீழே டெக்ஸ்ட் நமக்கு செலெக்ஷன் இருக்கும். இப்போ நான் காப்பர் பிளேட் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இது ஒரு நேம் தான், ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு டேட், இப்போ டெக்ஸ்ட் மாறிக்கிறது நம்மளால பார்க்க முடியும். 26.6.2024 ஓகேவா, இன்னைக்கு டேட். நெக்ஸ்ட் வந்துட்டு தென்னையும் நம்ம டைப் பண்ணணும். இது எனக்கு வேணாம், வேற டெக்ஸ்ட் வேணாலும் மாத்திக்கலாம், தாராளமா மாத்திக்கலாம். வேற டெக்ஸ்ட் மாத்திக்கிட்டேன். இப்போ எனக்கு கலர் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க மாத்திக்கலாம். அதாவது நம்ம ஃபார்க்ரவுண்ட் கலர் தான் மாத்தணும். ஸோ நான் ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வென்யூ டைப் பண்றேன்.
venue. venue நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு மதுரை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், மதுரைன்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். மேலே டூல் பார்ல ஃபைலுக்கு கீழே சேவஸ் நீங்க பிஎஸ்டியாவும் ஒரு தடவை, அதாவது போட்டோஷாப் டாக்குமெண்டாவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வேணாம் எனக்கு இமேஜா வேணும் அப்படின்னாலும் இங்க இருக்கு பாத்தீங்களா ஃபார்மேட்டு, இதை கிளிக் பண்ணி கீழே ஜேபிஇஜின்னு இருக்கும், ஜேபிஇஜியும் கிளிக் பண்ணலாம். இங்க கீழே பிஎன்ஜியும் இருக்கும், இதுவும் கிளிக் பண்ணா இமேஜ் ஆயிரும். இது தவிர வேற எந்த இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இமேஜ் லே அவுட் கிடைக்காது. ஸோ இப்போ நான் ஜேபிஜி அந்த ஃபார்மேட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துறேன். இப்போ குவாலிட்டி கேட்கும். உங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்பயுமே ஹை குவாலிட்டியை நீங்க சூஸ் பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்றது ஹை குவாலிட்டி தான். ஸோ ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்துட்டு சேவ் ஆகும். இப்போ நான் என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணிட்டு நான் வந்துட்டு போய் பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்துட்டு இது இமேஜா இருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இது பண்ணது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன். இன்னும் நம்ம இமேஜை கிரியேட் பண்ணி ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி பேக்ரவுண்டா வச்சுட்டு போட்டோலாம் வச்சுட்டு பண்ணலாம். அது நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எபிசோட்ல நீங்க எப்படி சிம்பிளா ஒரு கிரீட்டிங் கார்டு கிரியேட் பண்றதுன்றத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்ன்றத நம்புறேன். கல்யாணி ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் இன்னொரு எபிசோட்ல மீட் பண்ணுவோம். Until bye bye from whole team of Kalyani Studios. Thank you.